வருங்கால இன்ஜினியர்கள் பாருங்க என்ன பண்ணிடுறாங்க. நானும் இளைஞர் தான். அப்படிலாம் ஒத்துக்க முடியாது. 40 வயசாச்சு. கேட்டீங்கன்னா சொல்லு சொல்லு சொல்லு. சரி பாருங்க இதான் பஸ் ஸ்டாப். சரி லைட் எல்லாம் வச்சிருக்கோம் பாருங்க. சரி மஞ்சள் கலர்ல இருக்கதால தான் வச்சான். சரி பாத்தீங்களா நான் தான் பஸ் ஓட்டிட்டு வரேன். பஸ் வந்தோடனே ஒரு இடத்துக்கு வரேன். கொஞ்சம் ஆள் உட்காந்துருக்காங்க. சரி பஸ் நேரா வருது. அப்படியே ரிவல்ஸ் எடுத்து அப்படியே உள்ள நின்றுச்சு. சரி இப்போ வாங்கின பொருள்லாம் நடந்து வரவங்க தான் வருவாங்க. இங்க பஸ் வந்து இங்க பார்க் ஆயிரும். அதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு சின்னதா கடை வைக்கணும் இல்ல. சரி சரி அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுல போய் உட்காருவாங்க. கொஞ்ச நேரம் பஸ் நிற்கும். அதுக்கப்புறம் திருப்பி பஸ் வந்து நேரா போய் இப்படி திரும்பி போயிடும். ஓகே சரி. ஆனா இங்க எனக்குள்ள ஒரு பாரத்தும் வைக்காம விட்டுட்டோம். சரி சேர் வைக்கல. ஆனா அதுக்கு முதல்ல லைட் எல்லாம் வச்சுட்டோம். வருங்காலத்தில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இப்படி தான் கட்டணும். கணக்குள்ள வைக்கக்கூடாது. மரம் வைக்கணும். மரத்துக்கெல்லாம் பஸ் நிற்கணுமா வச்சிடணும். அப்போ தான் பொல்யூஷன் கண்ட்ரோலில் சரியாக வரும். என்ன கரெக்டு தான். இந்த மாதிரி செய்யணும். நீங்கள் படித்து பெரிய இன்ஜினியர் ஆனால் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஆமாம் அதெல்லாம் பின்னால் வச்சுக்குவோம். இங்கே வைக்கல இதில் வைக்கலன்னா ஒரிஜினல் வைங்க. சரியா வேலு? வாங்க போவோம். தனுஷ் தான் நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கு கரெக்டாக. பஸ் ஸ்டாண்டில் மக்கள் நிற்கிற கூரையும் இருக்கணும். அதுவும் போக மரத்தோட நிழலும் இருக்கணும். கூரை இருக்குன்னா மழை பெஞ்சா நனையாமல் இருக்கிறதுக்கு. மரம் இருக்குன்னா இல்லாத நிழல் தர்றது. ஆமாம் காற்றோட்டத்துக்காகவும் நிழலுக்காகவும் அந்த புகை சுத்தம். சரி கிளம்புவோம்.